மார்னிங் டிஃபன் என்ன? மார்னிங் ஸ்வீட்டிஸ். இட்லி, கத்திரிக்காய் கடைச்சல். சரி பண்ணு பார்ப்போம். இது எல்லாமே குக்கரில் வேக வைக்கணுமா? ஆமாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, புளி வந்து கொஞ்சம் வாஷ் பண்ணி போடுங்க. ஏன்னா இந்த மிஷின் புளியெல்லாம் மண்ணுக்குன்னு இருக்கும். சும்மா ஊற வைக்காத அப்படி கையில் கொஞ்சமாக நனைச்சிட்டு போடணும். சும்மா நனைச்சிட்டு அலசிட்டு போடணும். மண்ணுக்குன்னு இருந்தால் போயிடும். புளி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கிடச்சா இட்லி தோசைக்கு இல்லை. கத்திரிக்காய் வதங்கிடுச்சின்னு விட்டுறாதீங்க. இது போல் இட்லிக்கு வந்து கடைஞ்சிடுங்க, நல்லாயிருக்கும். அது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் கிடச்சி மஞ்சத்தூள், கல்லுப்பு, பத்தலைனா போட்டுங்க. கடைஞ்சிட்ட கடைஞ்சி தாளிக்கும் போது தண்ணி வேகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. வேகிற அளவுக்கு கம்மியாக இருந்தால் போதும். எத்தனை விசில் வைக்கணும்? 3 விசில்னா போதும். அதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு கம்மியாகவே ஊற்றுங்க. நிறைய ஆயிடுச்சுனாக்கா ஒரு 3 விசில் போட்டால் போதும். எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சட்டியில் போட்டு கடையணும். நல்லா தாளிக்கணும். ஃபஸ்ட்டு இது வேகட்டும், அதுக்கப்புறம் அதை வேகட்டும். அவ்வளோ வெந்துருச்சா? வேக வச்சுமா? வேக வைக்கணும்ல. வேக வச்சாச்சு. இப்போ கடையணுமா? கடையணும். நல்லா வெந்துருக்குதா குழம்பு. தண்ணியெலாம் ஊற்றணுமா? தண்ணி சட்னி வேணுன்ற அளவுக்கு திட்டமாக தண்ணி ஊற்றினா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. சரி, உங்கள் லைஃப் ஹிஸ்ட்ரியை சொல்லுங்கள். கத்திரிக்காய் எப்பயுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஏன்னா உள்ளே கருப்பாக அழுகி போயிடும், யூஸ் பண்ண முடியாது. எப்பயுமே வெளியில் வந்து கவரில் வச்சு ஓப்பன் பண்ணி வச்சுடுங்க. அப்படின்னா தட்டு நம்ம வந்து காய்கறி கூடையில் அப்படி வெளியிலே இருந்து வதங்கிட்டு செஞ்சால் கூட அது நல்லா தான் இருக்கும். அந்த கத்திரிக்காய் டேஸ்ட்டாக உள்ள விதை கருப்பாகாது. அதுதான் லைஃப் ஹிஸ்ட்ரி சொல்லுன்னு நானே. அப்படியா? ஆமாம். சென்னைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? வந்து எனக்கு தெரியும். அது நம்மளோட உறவுகளும் தெரிஞ்சுக்கணும்ல. என்னோடய அன்பு சொந்தங்களுக்கு தெரியணும். நான் வந்து 32 வருஷம் ஆகுது இங்கே வந்து சென்னை வந்து. ஆமாம். 150 ரூபா வாடகையில் இருந்தால் இன்றைக்கி 10,000 ரூபா வாடகை. பசங்க படிப்புக்காக இடமோ வீடோ எதுவுமே இல்லாத அப்படியே வளர்ந்தாச்சு. சரி, அவங்க படிச்சுக்கிட்டா போதும். நம்ம பட்ட கஷ்டம் பசங்க படக்கூடாது, அவ்வளோதான். படிப்பு பெரிய விஷயம். நல்லா படிங்க. எக்ஸாம் டைமில் படிங்க. படிச்சிங்கனாலே போதும். லைஃப் வேறு மாதிரி ஆகிடும். நல்லா கடையணுமோ? தக்காளி கடைச்சல் ஆல்ரெடி போட்டிருக்கோம்ல வீடியோ. ஆனால் இது வந்து கத்திரிக்காய். நல்லா கடைஞ்சிக்கணும். என் அன்பு தங்கங்களா, நல்லா படிங்க. எக்ஸாம் டைமில் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. நல்ல மார்க் எடுப்பீங்க. உங்களுக்காக எல்லாருக்காகவும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சரி, தாளி பண்ணுறேன். கடைஞ்சாச்சு. இதில் இருந்த தண்ணியே தான் இது. தாளிச்சிடலாம். இதில் இருந்த தண்ணியே தான். இப்போ தாளிச்சிடலாம். தாளிச்சு இதில் இப்போ கொண்டு
மிளகாய். சீரகம். கருவேப்பிலை. அவ்வளோதானா? இட்லி கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் சட்னி. கத்திரிக்காய் கடைச்சல். நான் ஒரே மாதிரி சட்னியே சாப்பிட்டு இருந்தாலும் போர் அடிச்சுக்கணும். பூண்டு வெங்காயம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் இது கொத்தமல்லி வந்து இந்த டைமில் வந்து இதில் போட்டுருக்கு. ஏன்னா அது வந்து கொதிக்க வைக்க முடியாது. கொத்தமல்லி வாசனை நல்லா இருக்கும். கொதிக்க வைக்கக்கூடாதா? தாளிச்சு போட்டால் முடிஞ்சிடும். ஆமாம். அவ்வளோதான். தாளிச்சு இதில் கொட்டிக்கணும்னா கடலை வச்சது இல்லை. அவ்வளோதான். இது கலரி விட்டு முடிஞ்சுது. குளிர் காலத்தில் பயங்கரமாக சளி. அதுதான் இன்றைக்கி கத்திரிக்காய் கடைச்சல் போட்டிருக்கேன். எப்பயும் தக்காளி சட்னி, தக்காளி காரப்பழ சட்னி, தக்காளி கடைச்சல் அப்படி இல்லாத அளவுக்கு. அவ்வளோதானா? சரி, அது இட்லி கூட இட்லி வச்சு போதும் போதும். ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து இட்லி, கத்திரிக்காய் கடையல் இல்லை, கத்திரிக்காய் சட்னி. ஓகே, கத்திரிக்காய் கடையல். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ போட்டாச்சு. ஓகே, நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஸ்வீட்டீஸ். நாளைக்கு வேறு வீடியோ பார்க்கலாம். பாய் பாய்.